Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு TET paper 2ல social scienceல geography part 2 பார்க்க போறோம். Standard 6th இதோட first part வந்து பாத்தீங்கன்னா why this topic is important அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுதான் இதோட first part. 2019ல கேட்ட ஒரு important questionமே இந்த லெசன்ல இருக்குது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு லெசன்னு சொல்லி அந்த வீடியோ இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போற questions. The universal and solar system. Move on to the topics. 1 to 50 questions infos எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோல இருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். First one, Mars has dash natural satellites. ஆன்சர் பாருங்க, 2 natural satellites. அது என்னென்ன அப்படின்னா Phobos and Deimos அப்படின்றது தான் அந்த ரெண்டு natural satellites. அதுக்கப்புறம் do you know part. On 24th September 2014, Mangalyaan Mars Orbiter Mission, that is nothing but MOM. இது நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு acronym and then expansionமே. MOM அப்படின்றது Mars Orbiter Mission அப்படின்றதோட acronym, launched by the Indian Space Research Organization, that is nothing but ISRO. இதுவுமே ஒரு acronym. எதுக்கு நான் இந்த ஆக்ரோனிம்ன்றதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்ரோனிம் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ரோனிம் எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மில் இருக்கும், ஆனால் ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆக்ரோனிமாக இருக்காது. இது இங்கிலீஷ்லேயுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே reached the orbit of Mars to analyze its atmosphere and topography. டோபோகிராஃபி அப்படின்னு சொன்னால் அதோட தரைப்பகுதி அப்படின்னு அர்த்தம். ISRO has now become the 4th space agency to reach Mars after the Soviet space program, NASA and the European Space Agency. இந்தியாவோட பிளேஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 4th பிளேஸில் இருக்குது. அந்த மிஷனோட நேம் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்றது, அந்த மாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இயர் பார்த்துக்கோங்க 2014 அண்ட் தென் மங்கள்யான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இன்ஃபோஸ் எல்லாம் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம்? ஆன்சர் ஜூபிட்டர். that is the 5th planet and also the fastest spinning planet in the solar system. ஸோ இப்போ இங்கே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா, அப்போ ஃபஸ்ட்டு எந்த பிளானட் இருக்கோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்றதோட ஷார்ட்கட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஐ மீன் இதோட இன்ட்ரோ வீடியோலேயே பார்த்தோம். ஜூபிட்டர் அப்படின்றது வந்து 5th பிளானட்டு, 5th பிளேஸில் இருக்கும் சோலார் சிஸ்டத்தில். அண்ட் தென் இது வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட்டு இன் த சோலார் சிஸ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஜூபிட்டர் இஸ் கன்சிடர்ட் த டேஷ் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. தேர்டு ஆஃப்டர் த மூன் அண்ட் வீனஸ். ஸோ பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்டாகவுமே வந்து ஜூபிட்டர் இருக்குது, ஆனால் தேர்டு பிளேஸில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மூன் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து வீனஸ் இருக்கும். நம்ம விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் இதெல்லாம் பார்த்துருப்போம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் இருக்கும், கன்சிடர் த தேர்டு பிளேஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 5th பிளானட்டு ஆனால் வந்து தேர்டு பிளேஸ், மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஜூபிட்டர் அட்மாஸ்பியர் இஸ் ஃபுல்லி மேடப் ஆஃப் டேஷ் அண்டு டேஷ். ஆன்சர் ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம் லைக் த சன். ஹைட்ரஜனும் ஹீலியமுமே வந்து இதோட அட்மாஸ்பியரில் வந்து ஃபுல்லாக இருக்கும். எது போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னு மாதிரி. இது ரெண்டுமே ஹைட்ரஜன் ஹீலியம் ஹெச்சில் வருது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இன் ஜூபிட்டர். ஸோ இப்போ ஒரு பிளானட்டை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த இடத்துல இருக்குது சோலார் சிஸ்டத்தில், அதே மாதிரி அதோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ்லாம் எதுக்கு இருக்குது, அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு பிளானட்டுக்குமே நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டு வரோம். இதுக்கு பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ. ஐஓ, யூரோப்பா, கேனிமேட் அண்டு கேலிஸ்டோ அப்படின்றது வந்து இதோட நேச்சுரல் சேட்டலைட்ஸு, ஜூபிட்டரோட நேச்சுரல் சேட்டலைட்ஸு. ஸோ அதே மாதிரி லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஈஸியாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். E, C and then G. So E stands for Europa and then Ganymede, G and then Callisto வந்து C. IOECG அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டு, ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஜூபிட்டரோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா IO-ECG அப்படின்னா IO அப்படின்றது அதுவுமே ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டு, யூரோப்பா, கேனிமேட் அண்டு கேலிஸ்டோ அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக இது மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ. Which is the ringed planet? Saturn is the ringed planet. Next one, after Jupiter, which is the largest planet of a solar system? Answer, Saturn. Second largest of a solar system. அப்போ first எது அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜூபிட்டர். சரிங்களா? Next one, which is the planet named after the Roman god of agriculture? Answer is Saturn. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றத வந்து ரோமன் காடோட நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா SUN. சன் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் நடத்தவே முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த பிளானட்லேயுமே வந்து இந்த மாதிரி SUN அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து இப்படி ஃபார்ம் ஆகாது. யுரேனஸில் மட்டும்தான் வரும், ஆனால் அது ரிவர்ஸில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எது அப்படின்னு சொன்னால் சேட்டன். அதுக்கு வந்து சன் அப்படின்ற ஒரு க்ளூ வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்ஃபோ. Saturn is made up of dash, dash and dust particles. Answer, ice, rocks and dust particles. Saturn has dash natural satellites 62. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. இப்போ சேட்டன் அப்படின்னு சொன்னால் SATURN 6 letters. சேட்டன்னா தமிழில் வந்து சனி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சேட்டனுக்கு வரக்கூடிய 6 letters, சேட்டனோட அந்த தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா சனி 2 லெட்டர், 2 சேர்த்து 62. ஸோ அவ்வளோதான் வந்து அதில் வந்து யோசித்து சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு மேலே இன்ஃபோஸை வந்து அதில் ரிலேட் பண்ண முடியல. நேச்சுரல் சேட்டலைட்ஸு நிறைய பிளானட்ஸில் வர்றதுனால அதிகபட்சமாக இருக்கிறது இதுதான். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். SATURN 6 லெட்டரு, அதுக்கப்புறம் சனி, அதோட தமிழோட மீனிங் பார்த்திங்கன்னா சனின்னு வரும். சனியில் இருக்கக்கூடிய 2 லெட்டர் சேர்த்தா 62. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். Dash is the only satellite in the solar system that the clouds and dense atmosphere composed of nitrogen and methane. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா Saturn's largest moon. அதுதான் வந்து composed of nitrogen and methane அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த காம்போசிஷனை கொடுத்துட்டு கூட அது எதுன்னு கேட்கலாம். அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். The specific gravity of Saturn is less than that of dash. வாட்டர். இதுதான் வந்து 2019 கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் ஆல்ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா யுரேனஸோட இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஸ்டின் மேட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு வந்தோம். எல்லாமே அதே மாதிரி கொஸ்டினாகவே நம்ம மேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சில சமயம் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் சிலது வந்து இம்பார்ட்டண்ட் ஃபேக்டாகவே டைரெக்டாக கொடுத்துருப்போம். இந்த லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக பிளானட்டை பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. Move on to the infos. The somersaulting planet. Somersaulting அப்படின்னா உருளக்கூடிய அப்படின்னு மீனிங்கு. Uranus is the 7th planet from the sun. Again the information where the planet is located in the solar system அப்படின்னு சொல்கிறாங்க. It was the first to be discovered with a telescope by the astronomer William Herschel in 1781. இதையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யார் எப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க, இயர். சரிங்களா? இந்த 3 இன்ஃபோ. அதுக்கப்புறம் இட் அப்பியர்ஸ் க்ரீன் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன். எதனால் அது வந்து க்ரீனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன் இருக்கிறதுனால அது வந்து க்ரீனாக இருக்குது, அதோட அப்பியரன்ஸு. இதெல்லாம் வந்து இதோட இன்ஃபோஸு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த க்ரீக் காட் ஆஃப் ஸ்கை. இட் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் லைக் வீனஸ். அப்போ வீனஸும் ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் சுற்றுது அப்படின்ற ஒரு இன்ஃபோவும் கிடைக்குது. இட் ஆக்சஸ் இட்ஸ் டைட்டில்டு ஸோ மச் தட் இட் அப்பியர்ஸ் டு ஆர்பிட் த சன் ஆன் இட்ஸ் சைட்ஸ் லைக் எ ரோலிங் பால். ரோலிங் பால் எதுன்னுமே கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோலிங் பால் எதுன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து கீ ஃபேக்டர்ஸை கொடுத்து குழப்பறதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை சொல்கிறேன் நான். Uranus had 27 natural satellites of which Titania is the largest. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. யுரேனியஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஆல்ரெடி சேட்டனில் பார்த்தோம் 62 அப்படின்னு சொல்லி. அது அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகுது. 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பெருசு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைட்டானியா அப்படின்றது.
இந்த டைட்டானிக் ஷிப்பு தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப பெரிய கப்பல், அதில் அதுவுமே ஒன்றுன்ற மாதிரி டைட்டானியா அப்படின்றது வந்து யுரேனஸு, ஏதாவது வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நெப்டியூனை பற்றி இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு. த கோல்டஸ்ட் பிளானட், ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சன்னிலேருந்து ரொம்ப தொலைவாக இருக்குது அது. நெப்டியூன் இஸ் த 8th அண்ட் த ஃபாஸ்டஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன் இல்லைங்களா, இருக்கிறதுலே லாஸ்ட். ஏன்னா டுவார்ஃப் பிளானட் ஆல்ரெடி ப்ளூட்டோ எடுத்துட்டாங்க, அதுதான் அதனால் இதுதான் வந்து லாஸ்ட் பிளானட் நெப்டியூனு. ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சன்னை விட்டு ரொம்ப தொலைவாக இருக்குது. There are strong winds in this planet. It is named after the Roman god of sea. Neptune has 14 natural satellites, the largest being Triton அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு Saturn 62, அதுக்கப்புறம் Uranus 27, அதில் தான் வந்து அந்த ஷிப்போட நேம் பார்த்தோம். இப்போ வந்து நெப்டியூன் கோல்டஸ்ட் பிளானட்டு, 14 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது, அதோட லார்ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஸோ ஒரு இன்ஃபோஸை சொல்லும்போது அதை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். நெப்டியூன் இஸ் ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம், அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இன்ஃபோ தான். த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் ஹெல்ப் டு டிஸ்டிங்யூஷ் இட் ஃப்ரம் யுரேனஸ். ஸோ இந்த யுரேனஸ்க்கும் நெப்டியூனுக்கும் எந்த ஃபியூச்சர் வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபியூச்சர்ஸ், அது இந்த கலர் வேரியேஷன் தான் வந்து அது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுது அப்படின்ற இன்ஃபோ இதில் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டுவார்ஃப் பிளானட் ஃபவுண்ட் பியாண்ட் த பிளானட் டேஷ், எதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூனுக்கு அப்புறம் தான். ஆன்சர் நெப்டியூன். தட் இஸ் ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த டுவார்ஃப் பிளானட்? ஸ்பெரிக்கல் அப்படின்றது அதோட ஷேப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள். டுவார்ஃப் பிளானட் ஷேர்ஸ் தேர் ஆர்பிட் வித் தேர் டுவார்ஃப் பிளானட்ஸ். Say yes or no. So this is the statement relates to yes. ஏன்னா அதோட ஆர்பிட்லேயே அது வந்து ஷேர் பண்ணிக்கும், அதோட சுற்றுவட்ட பாதையிலேயே வந்து அது ஒன்றோட ஒன்று ஷேர் பண்ணிக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்ஸு. சம்டைம்ஸ் வந்து இந்த கூற்று காரணம்லாம் சொல்கிறோம்ல, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அதை தனியாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன் த 5 dwarf planets in solar system. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, அது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நேம் தான். அதுக்கப்புறம் அந்த 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுனா செரஸ், எரிஸ், மேக்மேக் அண்ட் ஹவுமியா அப்படின்ற அந்த 4 பிளானட்டுமே, இது எல்லாமே வந்து டுவார்ஃப் பிளானட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் இஸ் த எர்த்ஸ் ஒன்லி சேட்டலைட்? ஆன்சர் மூன். நெக்ஸ்ட் ஒன், மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் ஒன்ஸ் இன் எவ்ரி டேஷ் டேஸ் அண்ட் டேஷ் ஹவர்ஸ். 27 days and 8 hours. Same time to complete one rotation round its axis. அதுவுமே அதில் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், the distance between the moon and the earth is about என்னென்னா 2,84,400 kilometers. Next one, the size of the moon is dash. 1/4 of the earth is the size of the moon. Next one, which is the only celestial body where humans have landed? Answer is moon. அதுக்கப்புறம் இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்ட் பாருங்கள். ISRO launched India's first ever moon mission Chandrayaan 1 in 2008. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2008. அது எதுக்கான மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கான ஒரு மிஷன். யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISRO பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோ. The surface of the moon is characterized by craters created by the impact of meteors. Next info. Fact. The velocity of the Earth's rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitudes and 0 at the poles. Okay, next one, rotation. In the spinning movement of the earth on its axis, the earth rotates from west to east anti-clockwise சுத்துது and it takes 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபோ. எதுக்காக அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த லீப் இயரை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதில் மிஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த ஒரு செகண்ட்ஸு, மினிட்ஸு, அந்த ஹவர்ஸு, இதுதான் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு லீப் இயராக வந்து கன்சிடர் ஆகும். அதனால தான் வந்து நமக்கு லீப் இயர் வருது அப்படின்றதுக்கான மேஜர் இன்ஃபோ அது.
23 hours 56 minutes and 4.09 seconds. The time taken by the earth to complete one rotation is called a day. Okay. Next info. The rotation of the earth causes day and night. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ, ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னால் டே அண்ட் நைட்டு நமக்கு கேல்குலேட் ஆகும். ரிவால்யூஷன் அப்படின்னு சொன்னாக்கா சீசன் வந்து கேல்குலேட் ஆகும். ரொட்டேஷன்னா டே அண்ட் நைட்டு, ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாக்கா சீசன். எதனால் வந்து சீசன் நமக்கு வருது அப்படின்றதுக்கு அந்த பாயிண்ட்டை ரிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆஸ் த எர்த் இஸ் a spherical in shape, only one of its illuminated by the sun at a time. The line which divides the surface of the earth into a lighted half and a dark half is called the terminator line அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து terminated line கன்சிடர் பண்ணுது அப்படின்னா lighted half and a dark half is called the terminator line. நெக்ஸ்ட் ஒன், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் தான். The midnight sun is a natural phenomenon that occurs in the summer months in places north of the Arctic Circle or south of the Antarctic Circle when the sun remains over it 24 hours a day. இது எந்த இடத்துல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, இது அகெயின் வந்து இந்த கன்ஃபஸிங் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து மிட்நைட் சன் அப்படின்றது நேச்சுரல் ஃபினாமினாவா, உண்மையிலேயே இது அப்படி நடக்குதா அப்படின்றதுக்கு இதுதான் இங்கே இன்ஃபோ. எந்த பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் சர்க்கிள் ஆர் சவுத் ஆஃப் த அண்டார்டிக் சர்க்கிளில் நைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபோ. when the sun remains over it 24 hours a day, அதுதான் இதோட ரீசனு. நெக்ஸ்ட் ஒன், இப்போ தான் நான் சொன்னேன் ரெவல்யூஷனை பற்றி. இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். எலிப்டிக்கல் பாத் அப்படின்றது அதோட ஷேப்பு, வட்டமும் இல்லாமல் நீளமாகவும் இல்லாமல் நீள் வட்டமாக இருக்கிறது தான் வந்து எலிப்டிக்கல் பாத் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த எர்த் டேக்ஸ் 365 குவார்ட்டர் டேஸ் ஃபார் இட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். அதில் தான் அந்த கால் நாட்கள் அதெல்லாம் வந்து சேர்ந்து தான் லீப்பாக வந்து மாறுது 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸு. முன்னாடி நம்ம அந்த செகண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, 49 செகண்ட்ஸ், 0.49 செகண்ட்ஸ் இதெல்லாம். It revolves around the sun at a speed of 30 km per second. Next one, what is a leap year? We take it as 365 days and call it a year. Yes, of course. The remaining quarter day is added once in every 4 years of the month of February. That is why February has 29 days once in 4 years. It is called a leap year. அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடி வரும்போதே நான் சொன்னேன், லீப் இயர் வந்து இதனால தான் வந்து கால்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், டூயினோ பார்ட் பாருங்கள். பெர்ஹீலியன் இஸ் த எர்த்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன் ஆஃப் த சன். அப்ஹீலியன் இஸ் த ஃபார்த்தஸ்ட் பொசிஷன் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன். சன்னுக்கு வந்து பக்கத்தில் இருந்தால் பெர்ஹீலியன் அப்படின்னு சொல்கிறோம், சன்னுக்கு ரொம்ப தொலைவாக இருந்தால் அப்ஹீலியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கிட்ட இருந்தால் என்ன பேர், தொலைவாக இருந்தால் என்ன பேர் அப்படின்றது மட்டும்தான் இதில் 2 இன்ஃபோ. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், which is the longest day in the northern hemisphere? 21st June because of the Tropic of Cancer faces the sun and it is also called as summer solstice அப்படி சொல்கிறோம். ஸோ 21st of June தான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் டே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which is the longest day in the southern hemisphere? ஸோ அப்படியே அதோட எதிர்பக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 22nd of December. இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 21st June வந்து ஃபஸ்ட்டு 6th மந்த்து, லாஸ்ட் மந்த்து 12th மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லாங்கஸ்ட் டேவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து, அதில் 21st அப்படின்னு சொன்னால் இதில் 22nd. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நார்த் அப்படின்னு சொல்லும்போது 21st ஜூனு, சவுத் அப்படின்னு சொல்லும்போது 22nd டிசம்பர். மற்றது எல்லாமே வந்து சேம் இன்ஃபோஸ் தான், 2 மாறும். அதில் சம்மரு, இதில் வந்து வின்டர். ஒய் பிகாஸ்னால் ரெண்டுத்துக்கும் ஒரே ரீசன் தான், பிகாஸ் ஆஃப் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேஸஸ் த சன். அதனால தான் வந்து இந்த டிஃபரன்ஸ் வருது. ஸோ இந்த டேட்டு மந்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் வரும்போது ஆஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் டிசம்பர் கேட்டுட்டு கூட அது வந்து சம்மர் சாலிடேஸான்னு கூட கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு குளிரான மாதம், ஸோ வின்டர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டுமே வந்து அடுத்தடுத்த டேட்டு தான். ஃபஸ்ட்டு 6th மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த்துக்கு, லாஸ்ட்டு 12th மந்த்து பார்த்திங்கன்னா சவுத்துக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அதை அடுத்தடுத்து கொடுத்தோம் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த ரியல்ம்ஸ் ஆஃப் த எர்த்? ஆன்சர் பாருங்கள், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு அட்மாஸ்பியர்.
ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சின்ன ஷார்ட்கட் இதுக்கு HATLI ஹட்லி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைட்ரோஸ்பியர். சரிங்களா? இந்த அட்மாஸ்பியரில் வரக்கூடிய AT, இந்த LI வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தோஸ்பியர். சரிங்களா? ஹட்லி அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட முக்கியமான 3 ரேம்ஸு: லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்டு அட்மாஸ்பியர். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Go for the next question. All the living things exist in a narrow zone called biosphere. Next one. இப்போ அந்த 3 பார்த்தோம் இல்லைங்களா, ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர்னு சொல்லி. அந்த லித்தோஸ்பியரில் மட்டும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் அப்படின்னு பார்க்கலாம். The word lithosphere is derived from the Greek word lithos. அதே மாதிரி இதில் காமனாக வரக்கூடிய ஒரே லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா க்ரீக் தான். இந்த லித்தோஸ்பியரு, ஹைட்ரோஸ்பியரு, அட்மாஸ்பியர் இது எல்லாமே வந்து க்ரீக் காடை வந்து மென்ஷன் பண்ணும், எது வந்து ரிலேட் பண்ணுதுன்னு சொல்லி. அதை நம்ம தனியாகவே வந்து மேட்ச் மாதிரியே கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது மட்டும் இது எந்தெந்த இன்ஃபோஸை ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. அட் லாஸ்ட் யூ கெட் த இன்ஃபோஸ். விச் மீன்ஸ் ராக்கி. The lithosphere is the land on which we live. லித்தோ அப்படின்னாலே தமிழில் வந்து பாறை அப்படின்னு அர்த்தமாகுது. It is the solid outer layer of the earth consisting of rocks and soils. And then next one, hydrosphere. The word hydro means water in Greek. The hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes, ice caps on mountains and water vapor in the atmosphere. ஹைட்ரோனாலே வாட்டர், அதுக்கு எதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னா இந்த ஓஷன், சீஸு, ரிவர் எல்லாமே எதெல்லாம் தண்ணி இருக்குதோ அது எல்லாமே வந்து ஹைட்ரோஸ்பியரை ரிலேட் பண்ணுது அப்படின்ற இன்ஃபோ கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியர். த வேர்டு அட்மோ மீன்ஸ் ஏர் இன் க்ரீக். அட்மோவில் வரக்கூடிய ஏர் ரிலேட் ஆகுதா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் மேக்ஸ் அப் த அட்மாஸ்பியர். அது எது அதில் எது மேஜர் ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேஜர் கேஸஸ் ஆஃப் நைட்ரஜன் 78% அண்ட் ஆக்சிஜன். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாற்றி வந்து பர்சன்டேஜை வந்து போட்டுறக்கூடாது. ஆக்சிஜன் O2 அப்படின்னு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா நமக்கு. ஸோ ஆக்சிஜன் பக்கத்தில் அந்த 21%ல் வரக்கூடிய ஓரளவுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி O2, ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அதர் கேஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, த அதர் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான் அண்ட் ஓசோன் ஆர் ப்ரெசன்ட் இன் மேஜர் அமௌண்ட்ஸ். ஸோ அதர் கேஸஸ்லாம் என்ன அப்படின்னாக்கா, இதில் H2Oன்னு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோ இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் இது 3 சேர்ந்து H2O. அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் ஆர்கான். ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியறதை நான் ரிலேட் பண்ணுறேன். நீங்களுமே கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் வருதோ அந்த மாதிரி நீங்களும் யோசித்து ரிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த க்ரீக் வேர்டெலாம் எந்த அளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. லித்தோஸ்பியர் அப்படின்னு சொன்னால் ராக்கு, ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொன்னால் வாட்டர், அட்மாஸ்பியர் ஏர், பயோஸ்பியர் அப்படின்றது லைஃப். இதெல்லாம் க்ரீக் வேர்டு அந்தந்த காடை வந்து மீன் பண்ணுது. சரிங்களா? இதில் தப்பே வராது, ஈஸியாகவே வந்து போட்டுருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால். நெக்ஸ்ட் இன்ஃபோ அபவுட் பயோஸ்பியர். அந்த 3ம் பார்த்துட்டோம். ஹைட்ரோஸ்பியர் பார்த்தோம், அட்மாஸ்பியர் பார்த்தோம், லித்தோஸ்பியர் பார்த்தோம். இப்போ பயோஸ்பியர் பார்க்குறோம். த நேரோ பெல்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அமங் த லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் த அட்மாஸ்பியர். அது 3தோட இன்ட்ராக்ஷன் எது அப்படின்னா இந்த பயோஸ்பியர். வேர் லைஃப் எக்ஸிஸ்ட் இஸ் நோன் ஆஸ் பயோஸ்பியர். புவிகோளம் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் லைஃபே எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் இந்த பயோஸ்பியர் இம்பார்ட்டண்ட்டாக ஆகுது. It consists of distinct zones. Each zones had its own climate, planet and animal life. And these zones are also known as ecosystems. இதெல்லாம் ரொம்ப டைரெக்டாக ஈஸியாக புரியக்கூடிய ஒரு மீனிங் தான். நெக்ஸ்ட் ஒன், do you know? The Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Oceans covers an area of 10,500 kilometers ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் த ஓஷன். இந்த மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஏரியா அந்த இந்தியன் ஓஷனில் வந்து கவர் ஆகிறது வந்து அந்த வித்தோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட ஜிஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ பார்த்தது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஞாபகம் வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். கேலக்ஸி அப்படின்னா த கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்.
அந்த விண்மீன் திரள் அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லாம் சேர்ந்தது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறுகோள்கள், irregular shaped of rocks between Mars and Jupiter. இந்த மாஸ் ஜூபிட்டர் அப்படின்றது தமிழில் சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாஸ் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம், ஜூபிட்டர் அப்படின்னு சொன்னால் வி சொல்கிறோம். ரெண்டும் சேர்த்தா செவி, காது, செவின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது மாஸ் அண்டு ஜூபிட்டர். ஐ டோன்ட் நோ ஹவ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஏபிள் டு கேட்ச் இட். ஸோ மாஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தமிழில் அதோட பேர் ஞாபகம் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அண்ட் தென் மீட்டியர்ஸ் அப்படின்னா விண்கற்கள். அதே மாதிரி மீட்ராய்ட்ஸ் அப்படின்னா விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம், எரிக்கற்கள். மேலேருந்து நட்சத்திரம் மாதிரி திடீர்னு விழுது, ஸ்கைலாப்ஸ்லாம் வந்து விழுந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, எரிக்கற்கள், அதுதான் வந்து மீட்டிராய்ட்ஸ் அப்படின்றது. ஸோ மீட்டியர்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் பார்ட்டிகல்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் பை காமெட்ஸ் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸ். Next one is satellites, celestial bodies that move around the planets. Next info, what is meant by orbit அப்படின்னா the path in which the planet move around the sun. ஸோ நம்ம dwarf planet கூட பார்த்திங்கன்னா தன்னோட ஆர்பிட்டை வந்து ஷேர் பண்ணிக்குது, கன்ஃபஸிங் த ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் ஆர் நோனில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் ஆர்பிட்டு. அதே மாதிரி எர்த் ஆக்சஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், an imaginary line passing through the center of the earth from the north pole to the south pole. அதோட அச்சு நடுவில் இருக்கக்கூடியது. and then next one rotation. ஸோ ரொட்டேஷன் சொல்லும்போது இன்னொரு வேர்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும், ரெவல்யூஷன். ரொட்டேஷன்னா டே அண்ட் நைட்டு, ரெவல்யூஷன்னா சீசனு. ஸோ ஹியர் ரொட்டேஷன் ரிலேட்ஸ் டு ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த பிளானட்ஸ் அண்ட் தேர் ஆக்சஸ். நெக்ஸ்ட் ஒன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னால் the movement of the planets around the sun in their orbit. ஓகேங்களா. ஈக்வனாக்ஸ் அப்படின்னாலே என்ன, சமமான, த டே ஆன் விச் டே அண்ட் நைட் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த், அதுதான் வந்து ஈக்வனாக்ஸ். சோல்ஸ்டிக் அப்படின்னா an occurrence when the tropic of Cancer and the tropic of Capricorn faces the sun vertically, அது சோல்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோ கூட பார்த்தோம் இல்லைங்களா, வின்டரா சம்மரா, எந்த டே, 21st of June, 22nd of December. ஸோ ஜூன்னு சொல்லும்போது நார்த்தன் ஹெமிஸ்பியர், டிசம்பர் சொல்லும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இன்ஃபோ அண்ட் ரோவர், a space exploration vehicle which moves across the surface of the celestial body. இப்போ இன்னும் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கல் அப்படின்னா இங்கே ரோவர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே ரேஞ்ச் ரோவர் ஞாபகம் வரும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஆர்பிட்டர் நெக்ஸ்ட்டு அப்படின்னா எ ஸ்பேஸ் கிராஃப்ட் விச் ஆர்பிட்ஸ் எ செலஸ்டியல் பாடி வித்தவுட் லேண்டிங் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ், அதுதான் வந்து ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து புக் பேக் பார்க்குறோம். fill in the blanks. The universe was formed after dash explosion, பிக் பேங். இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஷ் இஸ் த யூனிட் யூஸ்டு டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடிஸ், தட் இஸ் நத்திங் பட் த லைட் இயர். அதில் டூ யூ நோவில் லைட் இயர்னால் என்ன, அந்த மாதிரி எவ்வளோ டைம் அது அப்படின்றது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும். அகைன் அண்ட் அகைன் ஐ வாஸ் ரிமைனிங் யூ பிகாஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லெசன், இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் மறுபடியும் நீங்கள் உங்களுக்குள்ளவே நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஃபியூ இன்ஃபோஸை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும், மறக்காது. அதே மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் இது ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் உண்டு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டேஷ் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் சன் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், த வேர்டு பிளானட் மீன்ஸ் டேஷ், வேண்டரர், சுற்றுபவர் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் பிளானட் ஹேஸ் அ மெனி நேச்சுரல் சேட்டலைட்ஸ், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் மிஷன் டு த மூன் இஸ் டேஷ், சந்திராயன் 1. டூ யூ நோவில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், எர்த் இஸ் இன்க்ளைன்டு பை டேஷ் டிகிரிஸ், 23.5 degrees. நெக்ஸ்ட் ஒன், த ஈக்வேட்டர் ஃபேஸஸ் த சன் டைரக்ட்லி ஆன் டேஷ் அண்ட் டேஷ், 21st of March and 23rd of September. இதில் டேட்டு மந்த் ரெண்டுமே வந்து மாறுது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அட் த டைம் ஆஃப் பெரிஹீலியன் த எர்த் இஸ் டேஷ் டு த சன், க்ளோசஸ்ட் டு த சன். ஸோ அப்போ வந்து க்ளோசஸ்ட்டு டு த சன் அப்படின்றதுக்கு வந்து பெர்ஹீலியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரொம்ப தொலைவாக இருக்கிறதுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா அப்ஹீலியன் அப்படின்னு அங்கேயே பார்த்தோம். அப்போனா ரொம்ப தொலைவாக,
பெரிய அப்படின்னு சொன்னால் கிட்ட இருக்கிற மாதிரி. ஸோ ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு இன்ஃபோ சொல்லும்போது அதுக்கு ரிலேட்டாக என்ன இன்ஃபோ நம்ம பார்க்குறோமோ அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லைன் விச் டிவைட்ஸ் டே அண்ட் நைட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் டேஷ். தட் இஸ் நத்திங் பட் த டெர்மினேட்டர் லைன். நெக்ஸ்ட் ஒன், time for choose the best answer. The movement of the earth and its axis is called, answer is rotation. The tropic of Capricorn faces the sun directly on December 22nd. இதில் பாருங்கள், சீசனே கொடுக்கல, வின்டரா சம்மரானே கொடுக்கல. ஸோ இதில் வந்து நடுவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கொஸ்டினில் 3 இன்ஃபோ கொடுத்துருப்போம். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் அப்படின்னு கொடுத்துருப்போம், வின்டர் சாலிஸ்டிக் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் அந்த டேட் அண்ட் மந்த்து கொடுத்துருப்போம். எதை வேணால் கொடுத்து அவங்க வந்து மாற்றி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு புக் பேக்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ 6th படிக்கிற குழந்தைக்கே வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த லெசன்லேருந்து இந்த கொஸ்டின். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, June 21st கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனில். ஸோ பி கேர்ஃபுல் வைல் சூஸிங் த ஆன்சர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், த கேலக்ஸி இன் விச் அவர் சோலார் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இஸ், ஆன்சர் இஸ் மில்கி வே. நெக்ஸ்ட் ஒன், த ஒன்லி செலஸ்டியல் பாடி வேர் மேன் ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டட், ஆன்சர் இஸ் மூன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட்ஸ் கேன் ஃப்ளோட் ஆன் வாட்டர், ஆன்சர் இஸ் சாட்டர்ன். இந்த கொஸ்டின் தான் அப்படியே கேட்டிருக்காங்க கொஞ்சம் ட்விஸ்டோட. அதனால தான் வந்து புக் பேக் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சர்க்கிள் த ஹாட் ஒன் அவுட். இதுவோ ஒன்று இந்த 4 கொடுத்துருக்கிற விஷயங்களில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தானே மீன் பண்ணுது. ஸோ இதில் பாருங்கள், வீனஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீனஸ் தான். ஏன் அப்படின்னா ஜூபிட்டர், நெப்டியூனு, சாட்டர்ன் இது எல்லாமே வந்து ரொம்ப கோல்டஸ்ட்டாக இருக்கும். வீனஸ் தான் வந்து கிட்ட இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். அதனால் இது அதிலேருந்து மாறுபட்டு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, மெகலானிக் க்ளவுட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேலக்ஸியை ரிலேட் பண்ணுது. இந்த சிரியஸ் அப்படின்றது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த ஆன்சர் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், ப்ளூட்டோ, எரிஸ், சிரஸ், ஐஓ. இது 4ல் எது ஆட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் உங்களுக்கு அது எதனால் அது ஐஓ அப்படின்றது வந்து தெரியணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ப்ளூட்டோ அப்படின்றது வந்து ட்வார்ஃப் பிளானட், எரிஸ் அப்படின்றது, சிரஸ் அதெல்லாமே வந்து ட்வார்ஃப் பிளானட். ஞாபகம் இருக்குங்களா? ஐஓன்றது எங்கே பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன், ஐஓஇசிஜி அப்படின்னு சொல்லிட்டு. எதுனா ஜூபிட்டரோட நேச்சுரல் சேட்டலைட்டு. அந்த இசிஜின்றது என்ன அப்படின்னா யூரோப்பா, கேனிமேடு, கேலஸ்ட்ரோ, இசிஜி அது ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அது வந்து இதோட இல்லை, அதனால் இது வந்து அதுலேருந்து ஆட் ஒன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று, காமெட், ஆஸ்ட்ராய்ட்ஸு, மெட்டராய்ட்ஸு அண்ட் தென் ட்வார்ஃப் பிளானட்ஸு. இது எல்லாமே வந்து ட்வார்ஃப் பிளானட்ஸோட ரிலேட் ஆகாது. அதனால் ட்வார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்றது இங்கே ஆட் ஒன்னாக இருக்குது. அதுக்கடுத்து ரோவர், ஆர்பிட்டர், ஏரோப்ளேன், ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வெஹிக்கிள் ஆகும். ஏரோப்ளேன் மட்டும் மேனுவல் ஸ்பேஸ் வெஹிக்கிள். அதனால் வந்து இதோட வந்து ஏரோப்ளேன் ரிலேட் ஆகாது. ஸோ ஏரோப்ளேன் இஸ் த ஆட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஹாட்டஸ்ட் பிளானட் வீனஸ், ரிங்டு பிளானட் சாட்டர்ன், ரெட் பிளானட் மார்ஸ், சாமர்சால்ட்டிங் பிளானட் யுரேனஸ், கோல்டஸ்ட் பிளானட் நெப்டியூன். அப் டு திஸ் உங்களுக்கு வந்து புக் பேக் வந்து முடியுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸு, இன்னும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.